வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கறியை அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. கடாயை எடுத்து வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடான பிறகு வெங்காயத்தை போட்டுங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் செவந்து வரட்டும். நல்லா வதக்கி விட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை போயிடணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. நல்லா வதக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா கறியை சேர்த்துங்க. அலசி வச்ச கறியை அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க.
திறந்து கிண்டி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும், நல்லா கிரேவி வரட்டும். இந்த பிறகு பாருங்கள் கிரேவி ஆயிடுச்சு. இப்போ பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே கொத்தமல்லி தழை, நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அது ரெண்டுத்தையும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான கிரேவி, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம்.